ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நாங்களாமும் சூப்பரா இருக்கோம். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ரீசென்ட்டா டிராவல் பண்ண இந்தியா ட்ரிப்ல கத்தார் ஏர்வேஸ் யூஸ் பண்ணி டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கத்தார் ஏர்வேஸ்ல என்னென்ன ஃபுட்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க, ஃபுட்டோட குவாலிட்டிலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து தான் இந்த வீடியோல வந்து நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இதில வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃப்ளைட் வந்து நாங்கள் வந்து அட்லாண்டாலேருந்து தோஹா, தோஹாலேருந்து சென்னை டைரக்ட் ஃப்ளைட் மாதிரி தான் நான் எடுத்திருந்தேன் இந்த வாட்டி. இப்போ இதே மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் லாஸ்ட் இயர் போனதையுமே வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஃப்ளைட்டில் பாஸ்டன் போய் பாஸ்டன்லேருந்து போகிற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக அட்லாண்டாலேருந்து ஃப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து மெயினாக கவர் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃபுட்டை மட்டும் நான் வந்து தனியாக வந்து வீடியோவாக வந்து எடுத்து போடுறேன். ஸோ எங்களோட ஃப்ளைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாப், அதாவது அட்லாண்டாலேருந்து தோஹா வந்து கிட்டத்தட்ட வந்து 14 ஹவர்ஸ் இருந்தது. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கொஞ்ச நாழி பிரேக் எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து தோஹால ஸ்டே பண்ணிட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ், அதாவது தோஹா டு சென்னை போயிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ அந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து நமக்கு வந்து 2 மீல் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஸ்நாக்ஸும் இருந்தது. நடுவில் ஒரு ஸ்நாக் கொடுத்தாங்க. ப்ளஸ் பெவரேஜ் சர்வீஸும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லைன்ஸுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஒரு தடவை நாங்கள் எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீல்ஸ் வந்து ரிட்டர்ன் வரும்போது, அதாவது சென்னையிலேருந்து நான் ரிட்டர்ன் வரும்போது துபாயிலேருந்து கிளம்பி வரும்போது மீல்ஸ் வந்து அடுத்தடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்நாக் வந்தது. அது கொஞ்சம் ஆடாகவும் இருந்தது. அண்ட் ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நிறைய இந்த ஃப்ளைட்ஸில் வந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களோட போகும்போது எதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கு. கத்தாரில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அதாவது மீல்ஸ் வந்து கரெக்டாக ஸ்பேஸ் அவுட் பண்ணி இருந்தது. ப்ளஸ் ஸ்நாக்ஸுமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் ஆஃப் 13 or 14 ஹவர்ஸ் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைம் வந்து 7:50க்கு தான் இங்கேருந்து வந்து அட்லாண்டாலேருந்து எடுத்தாங்க. ஆன் டைம் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆன உடனேயுமே ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெவரேஜ் சர்வீஸ். இந்த பெவரேஜ் சர்வீஸ் வந்து எல்லா கத்தார் ஃப்ளைட்ஸ்லையும் அவங்க வந்து வைக்கிறது இல்லை. உங்களோட ஃப்ளைட்டோட ஸ்டார்டிங் டைம் வந்து 9 AM to 9 PM அந்த டயத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த பெவரேஜ் சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டன்லேருந்து கிளம்பி போகும்போது, லாஸ்ட் இயர் கிளம்பி போகும்போது அதில் எந்த பெவரேஜ் சர்வீஸுமே இல்லை. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்திருந்த அந்த மீல் ரிலேட் பண்ணி வந்திருந்த மென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பெவரேஜ் சர்வீஸில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. as far as drinks were concerned பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி, டீ அண்ட் இந்த மாதிரி சோடாஸ்லாமும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து டயட் கோக் எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்டும் என் பையனும் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது தவிர வந்து ரைஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு பேக் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீனப் பண்ணும்போது அவங்க கிட்ட நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக ரைஸ் கிராக்கர்ஸ் வேணும்னு நாங்கள் எல்லாருமே கேட்டோம். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே கேட்கும்போது அவங்க வந்து ஒரு 4-5 பேக்கெட் ஆஃப் ரைஸ் கிராக்கர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இது சீ சால்ட் ரைஸ் கிராக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஸோ யூஸ்வலாகவே நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் இந்த சோடா வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணுவேன். பிகாஸ் சோடா ஒரு வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுவேன். ஏன்னா ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோடா ஒரு வாட்டர் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருந்த பெவரேஜ் சர்வீஸில் வந்து இதுதான் ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ பெவரேஜ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ்லேயே டேக் ஆஃப் போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 மினிட்ஸ்லேயே வந்து பெவரேஜ் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பெவரேஜ் சர்வீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து நான் முதலியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கிராக்கர்ஸ்லாம் வேணும்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவங்க வந்து முடியாது அப்படின்றதெல்லாம் ஹெசிடேட் பண்ணி சொல்கிறதே கிடையாது. ஸோ அடுத்து வந்து ஒரு பெவரேஜ் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 1.5 ஹவர்ஸ் கழிச்சு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் வந்து இந்த வாட்டி ஃபுட்டில் வந்து ஏஷியன் வெஜிடேரியன் எடுத்திருந்தேன். அதாவது எங்கள் ஃபேமிலி ஆஸ் அ ஹோலே நாங்கள் ஏஷியன் வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருந்தோம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஜெயின் மீல் இருந்தது, ஏஷியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் வந்து மென்யூ வந்துடும் உங்களுக்கு. ஸோ கத்தாரோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மென்யூ இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மீல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பம்கின், லிமா பீன்ஸ் அண்ட் கிரான்பெரி
போட்டு ஒரு சாலட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீம் ஸ்ட்ராபெரி மூஸ் ஒன்று வந்து இருந்தது. அப்புறம் மெயின் ஃபுட்டுக்கு அண்ட் ஒரு ஆனியன் பிரெட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது தவிர வந்து மெயின் ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி புலாவும் வந்து பன்னீரும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது தவிர அங்கே வாட்டர் அண்ட் நீங்கள் இந்த சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து காஃபி ஒரு டீ கொடுத்தாங்க. அண்ட் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கோக் இல்லைனா வந்து அந்த பெவரேஜ் சர்வீஸில் இருந்த மாதிரி ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு சில வைன் ஆப்ஷன்ஸுமே எக்கானமி கிளாஸ்க்கு இருந்தது. ஸோ நம்ம எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ வாட்டருமே இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டிலில் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஒரு ரெஃப்ரெஷிங் டவல் அண்ட் நம்மளோட ஜென்ரல் கட்லரி இருக்கும் இல்லைங்களா, ஸ்பூன், ஃபோர்க் அண்ட் நைஃப், அது எல்லாமே அதில் வந்து இருந்தது. ஸோ அதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு மீலாக இருந்தது. இந்த ஃபஸ்ட்டு மீலில் இருந்த ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து அப்சல்யூட்லி ஃப்ளேவர்லெஸ்ஸு. பன்னீர் வந்து வாயில் போட்டால் அப்படி ரப்பர் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அதுலேயுமே எதுவுமே இல்லை. பயங்கர பிளாண்டான ஒரு மீல். இந்த என்டையர் மீல்லையே கொஞ்சமாவது ஒழுங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டெசர்ட்டும் அந்த சாலட் மட்டும்தாங்க. மற்றபடி அந்த சாப்பாடு வந்து ரொம்ப மோசம். என்ன பண்ணுறதுனே தெரியல. என் பையனுக்கு மட்டும் நாங்கள் வந்து கான்டினென்டல் ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவனுமே சொன்னது என்ன அப்படின்னா, அவனோட ஃபுட்டில் வந்து ஏதோ சம் மஷ்ரூம்ஸ் அண்ட் பாஸ்தா இதெல்லாம் வந்திருந்தது. அந்த ஃபுட்டுமே வந்துட்டு சுத்தமாக நல்லா இல்லை. எதுவுமே அதாவது ஃப்ளேவரே இல்லைங்க. ஒரு ஃப்ளேவர் கூட கிடையாது. சால்ட் இல்லை, இது இல்லைன்னு எதுவுமே இல்லாமல் அப்படியே வெறும் ரைஸை வந்து குக் பண்ணி கலர் போட்டு கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி தான் இந்த ஃபுட்டு இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் கத்தார் ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணதுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஃபுட்டு வந்து இவ்வளோ மோசமாக வந்து இருந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். யூஸ்வலாக கத்தார் ஏர்வேஸில் இந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணதே இல்லை. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து வார்மாக தாங்க சர்வ் பண்ணாங்க. நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய ஏர்லைன்ஸில் வந்து ஃபுட்டு வந்து வார்மாக இருக்காது, சாப்பிட முடியாது. ஸோ அது கம்பேர் பண்ணும்போது ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் வார்ம் ஃபுட்டு அந்த மாதிரி சர்வ் பண்ணாங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து தயவு செஞ்சு ட்ரை ஃபுட்ஸ் ஏதாவது வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஏர்போர்ட்டில் வந்து இல்லைன்னா ஏதாவது நீங்கள் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு வரதுனா கூட ஓகே தான். நாங்கள் வந்து அதை எதுவுமே பண்ணல. ஃப்ளைட்டில் போய் ஏறி சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வேலையை பண்ணாமல் வந்தது தான் ஒரு பெரிய மிஸ்டேக்னே ஒரு ஸ்டேஜில் தோண ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃப்ளைட்டில். ஏன்னா சொல்கிற மாதிரி பன்னீர் வந்து என்னென்னா யூஸ்வலாக 1 or 2 பீசஸ் தான் இருக்கும் சில ஏர்லைன்ஸில் சாப்பிட்ருக்கும் போது. அந்த விஷயத்தில் வந்து பன்னீர் நிறைய பீஸ் இருந்தது. பட் என்ன பிரயோஜனம், சாப்பாடு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃப்ளேவரே இல்லை. பன்னீர் வந்து பயங்கர பிளாண்டு, கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. பம்கின் சாலட் வந்து ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்ததுங்க. அது வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பம்கின் சாலட் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. நான் ஏதோ அந்த பம்கின் சாலட் வச்சு தான் கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி உள்ளே தள்ளிட்டு இருந்தேன். ஏன்னா பசி வேற, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு அப்புறம் அந்த பம்கின் சாலட் கொஞ்சம் தனியாக எடுத்து கொஞ்சம் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸை வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த க்ரீம், ஸ்ட்ராபெரி க்ரீம் வச்சு ஒரு மூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் வெனிலா க்ரீம் வித் ஸ்ட்ராபெரி டாப்பிங்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரீம் சாலட் வந்து அது க்ரீம் டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதாவது ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை, நார்மல் ஸ்வீட்னஸோட சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அது வரைக்கும் ஓகே. அண்ட் பிரெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பிரெட் வந்து நல்லா வார்மாகவே இருந்தது. டேஸ்ட் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஃப்ளேவர் இல்லைன்னு தான் சொல்லணும் அன்ஃபார்ச்சுனேட்லி. அது ஏன் அந்த மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஃப்ளைட்டில் வந்து நமக்கு வேணும்னா அங்கே வந்து இருக்கிற அந்த இதில் போயிட்டு ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட நீங்கள் கேட்டாலே அவங்களே கொண்டு வந்து கூட கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது பசங்களுக்கு. சாக்லேட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. கிட்கேட் சாக்லேட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரமல் பாப்கார்ன் இருந்தது. அப்புறம் வந்து பொட்டேட்டோ வேஃபர்ஸ் கூட இருந்தது. ப்ளஸ் ஏதோ இன்னுமே வந்து சாக்லேட் பைட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சீஸ் போட்டு பாப்கார்ன் வெரைட்டிஸ் இருந்தது. அண்ட் நான் முதல்ல வந்து பெவரேஜ் சர்வீஸ் போது கொடுத்த ரைஸ் கிராக்கர்ஸுமே நிறைய பேக்கெட்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ நமக்கு வேணும்னா நம்ம அங்கே போயிட்டு இருக்கிற அந்த ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற ஏரியாவில் போயிட்டு நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே அவங்க ட்ரேல வச்சுட்டு நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் நம்ம கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அவங்களே வந்து க்ரூவுமே வந்து நடுவில் வாட்டர், மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே அந்த நம்ம போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கூட அங்கேயுமே வாட்டர், மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே இருந்தது. ஏதாவது இல்லைன்னா கூட நீங்கள் கேட்டால் அவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஹாட் காஃபி ஆர் டீ நீங்கள் எப்போ
எப்போ கேட்டாலுமே அவங்க வந்து இன்ஸ்டன்ட் வெர்ஷன்ஸ் வந்து வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து சாப்பிட்டுட்டு தான் அதுவுமே நீங்கள் எப்போ கேட்டாலுமே கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்பி கறி வச்சு ஒரு பேஸ்ட்ரி மாதிரி ஒன்று வந்து கொடுத்தாங்க. திஸ் வாஸ் க்ளோஸ் டு லைக் அந்த ஃபுட்டு சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 4-5 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த மாதிரி ஒரு இது பேஸ்ட்ரி வந்து கொடுத்தாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. என்டையர் ஃப்ளைட்டோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா சுட சுட கொடுத்தாங்க. இது நம்ம சமோசா இதை வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் சோலையை வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. செம்ம டேஸ்டியாக இருந்தது. என்டையர் ஃப்ளைட்டோட ஹைலைட் வந்து அந்த இதுதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர்ஸ் பிஃபோர் லேண்டிங் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபுட் சர்வீஸ் வந்து கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து ஏஷியன் வெஜிடேரியன் எடுத்திருந்தேன். ஸோ ஏஷியன் வெஜிடேரியனில் வந்து பார்த்தீங்கன்னா உப்மா, அதுக்கப்புறம் வந்து நிறைய கார்லிக் போட்டு பொங்கல், அப்புறம் வந்து ஏதோ ஒரு கட்லெட் மாதிரி ஒரு சாம்பார். ஸோ இது வந்து இந்த ஃபுட்டு வந்து என்னால் சத்தியமாக வந்து எனக்கு வந்து டேஸ்ட்டும் இல்லை, நல்லாவும் இல்லை. அதனால இந்த ஃபுட்டை நான் வந்து தொடவே இல்லை. இதோட வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து யோகர்ட் வித் ஸ்ட்ராபெரி டாப்பிங் வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு பிரெட் ஒன்று வந்திருந்தது. அந்த பிரெட் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, வார்மாக தான் இருந்தது. அண்ட் சோடா, மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், காஃபி, டீ எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் வாட்டர் அண்ட் நம்ம கட்லரி. இதுதான் வந்து இந்த கடைசி ஃபுட்டில் வந்தது, இந்த ஃபர்ஸ்ட் ஹாப் ஃப்ளைட், அதாவது அப் டு தோஹாவில் வந்தது. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாதிரி டேஸ்ட் வைஸ் வந்து இந்த ஃபுட்டுமே வந்து செம்ம ஃப்ளாப் தான். ஸோ இது எப்போவுமே இந்த ஃப்ளைட் இவ்வளோ ஃபுட்டு வந்து இப்படி தான் இருக்குமா, இல்லை அன்னைக்கு வந்து ஏதாவது இதுவாச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு இது வந்து மாறுங்க, நல்லா இல்லாமல் இருக்கும். பட் எல்லாமே வந்து இந்த மாதிரி நல்லா இல்லாமல் தான் இருக்காது. ஸோ கட் ஃப்ரூட்ஸ் இருந்தது. நான் யூஸ்வலாக ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன், நிறைய ஃப்ரூட்ஸு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸும் சாப்பிடாத ஆசாமி அப்படிலாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஃப்ரூட்ஸில் வந்து பைனாப்பிள், வாட்டர்மெலன், கிரேப்ஸ் இருந்தது. இங்கே வந்து ஏதோ கிரேப் டாப்பிங் வச்சு ஏதோ ஒரு யோகர்ட் மாதிரி ஒன்று, யோகர்ட் மேலே கிரேப் ஜெல்லி போட்டு கொடுத்துருந்தாங்க ஃபுட்டில். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ரொம்ப மோசம் தான். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வந்து எக்ஸப்ட் ஃபார் த ஸ்நாக்ஸ் மற்ற எல்லாமே வேஸ்ட்டு. இது என் பையன் வாங்கின கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட். இதில் வந்து ஆம்லெட் இருந்தது, ஹேஷ் ப்ரவுன் பொட்டேட்டோஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்ததுன்னு சொன்னான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எதுன்னு நீங்கள் வந்து பார்த்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா தான் இருந்தது, டேஸ்டியாக தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தோஹாவில் வந்து இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் லே ஓவர் இருந்தது. இந்த 3 ஹவர்ஸ் லே ஓவருக்கு அப்புறம் நாங்கள் வந்து அடுத்த ஃப்ளைட் வந்து இப்போ வந்து போர்ட் பண்ண போகிறோம். அதாவது தோஹா டு சென்னை. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தோஹாவில் வந்து உங்களுக்கு அப்படி ஃப்ளைட்டில் ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோஹா ஏர்போர்ட்டில் வந்து நம்மளோட இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையவே இருக்குது. தோசா ஷாப்பு அந்த மாதிரிலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு இதில் வந்து கொடுக்குறேன். இன்னொரு வீடியோவில் ஃபுல் ஜேர்னி கவர் பண்ணும்போது நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஃபுட்டு சரியில்லை, நீங்கள் ஃபுட்டு உங்களால் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா நீங்கள் வந்து வேர்ஸ்ட் கேஸ் வந்து தோஹா ஏர்போர்ட்டில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பட் உங்களுக்கு டைம் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளைட்டு. இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஆனியன் பிரெட், அதே மாதிரி ஒரு ஆனியன் பிரெட் கொடுத்துருந்தாங்க. ஒரு அட்டகாசமான ஒரு கேரமல் மூஸ் கொடுத்துருந்தாங்க. கொல்ல பசியில் வந்த போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு நல்ல மீல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உட்கார்ந்தோம். ஸோ இதில் வந்து கேரமல் மூஸ் இருந்தது, ஒரு பிரெட் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து லெமன் ரைஸ், ஒரு பன்னீர் கிரேவி அண்ட் ஒரு பொட்டேட்டோ கிரேவி, இது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை அண்ட் வெள்ளை கொண்டக்கடலை சிக் பீஸ் போட்டு சாலட், அதில் நிறைய கியூக்கும்பர்ஸ், ஆனியன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் கோக், அதே தான் அந்த ரெகுலர் நம்ம பெவரேஜஸ் எல்லாம் கேட்ட பெவரேஜஸுமே இருந்தது. இந்த மீல் வந்து செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இது இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக கத்தாரோட ஃபுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது அவங்களோட சாப்பாடு வந்து குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலுமே ஃபுட் வைஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் ட்ராவல் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கும். டாலரபிள்னு சொல்கிறதோட வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க அண்ட் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குன்றது தான் எங்களோட ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஏதாவது ஒரு மீலில் இந்த உப்புமா அதெல்லாம் மாட்டும் போது கொஞ்சம் இதுவாக இருக்குமே தவிர மற்றபடி வந்து ஃபுட்டு இவ்வளோ மோசமாக இருந்ததுங்கிறது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தோம். எல்லா ஃபுட்டுமே ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து கொஞ்சம் இதுவாகும், டவுன் ஆகும், ஆனால் சரியாயிடும். பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல, அது நம்மளோட நேரமாக என்னன்னு தெரியல, அந்த ஃபுட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. பட் இந்த செகண்ட் ஃப்ளைட்டில் கொடுத்த எல்லாமே செம்ம டேஸ்டி. எஸ்பெஷலி அந்த கேரமல் மூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதாவது ஸ்வீட்னஸ் வந்து கேரமல் வச்சு நம்ம பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்வீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக திகட்டுற மாதிரி கூட ஆகிடும்.
ஆயிடும். பட் இது வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் பண்ணி ஃப்ளேவர்ஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் வந்து எங்களோட என்டையர் ஃப்ளைட் ஃபுட், அதாவது ஃப்ரம் ட்ராவலிங் ஃப்ரம் தோஹா சாரி அட்லாண்டா டு தோஹா டு சென்னை. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஃப்ளைட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.